நம்பிக்கையால் நல்வாழ்வு பெற. கிறிஸ்து இயேசுவில் பேரன்பு மிகுந்த சகோதரிகளே, சகோதரர்களே, வட இந்தியாவில் வாழ்ந்த அந்த கிறிஸ்துவ தம்பதியினருக்கு 13 ஆண்டுகளுக்கு பின்பாக ஒரு மகள் பிறக்கிறார். மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள். மகளின் 6ஆம் வயதில் அந்த மகளினுடைய உடலிலே பலவிதமான மாற்றங்கள் ஏற்படுகிறது. மருத்துவமனைக்கு அழைத்து செல்கிறார்கள். மருத்துவமனையிலே அவரை ஆலோசித்த மருத்துவர் சொல்கிறார், குழந்தைக்கு இதயத்திலே மிகப்பெரிய பாதிப்பு இருக்கிறது, ஆகவே கட்டாயமாக திறந்த இதய அறுவை சிகிச்சை, அதாவது ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி செய்தாக வேண்டும். செய்தாலும் கூட பிழைப்பதற்கு 30% மட்டும்தான் வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்கிறார். சரி என்று அறுவை சிகிச்சை செய்வதற்கான நாள் வருகிறது, நேரமும் வருகிறது. அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய அறைக்கு அழைத்து செல்கிறார்கள். அப்பொழுது அந்த சிறுமி மருத்துவரை பார்த்து சொன்னதாம், டாக்டர் அங்கிள், எங்கள் அம்மா அப்பா சொன்னாங்க, நீங்கள் என்னோட இதயத்தை கிழித்து அறுவை சிகிச்சை செய்ய போவதாக. எங்கள் அம்மா அப்பா சொல்லியிருக்கிறாங்க, என் இதயத்துக்குள்ளே இயேசு சாமி இருக்கிறாரா, அதனால் நீங்கள் இதயத்தை கிழிக்கிறப்ப கத்தி அவர் மேலே படாமல் பார்த்துக்கங்க. அதே போல் இதயத்தை கிழிச்சதுக்கப்புறம் எங்கள் இயேசு சாமி எப்படி இருக்காருன்னு கொஞ்சம் பார்த்து சொல்கிறீங்களா என்று சொன்னாராம். உடனே அந்த மருத்துவர் கடவுள் நம்பிக்கையற்றவர். அவர் அந்த சிறுமியை பார்த்து புன்னகித்து கொண்டு, கவலைப்படாதே, நான் பார்த்து கொள்கிறேன், உனக்கு இயேசு சாமி எப்படி இருக்கார் நான் சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு அறுவை சிகிச்சை ஆரம்பமாகிறது. அந்த மருத்துவர் 30 ஆண்டுகளாக இதய அறுவை சிகிச்சையிலே கைதேர்ந்தவர். ஆனால் அறுவை சிகிச்சை ஆரம்பித்த சில நிமிடங்களிலேயே குழந்தையினுடைய ஆக்சிஜன் லெவல் குறைகிறது, இரத்த ஓட்டத்தினுடைய தன்மை அதிகமாகிறது, பல்ஸ் ரேட் குறைகிறது. அவர் இப்படிப்பட்ட ஒரு சூழலை பார்த்ததே கிடையாது. அவரால் அந்த தோல்வியை ஏற்றுக்கொள்வதற்கு மனம் ஏற்கவில்லை. ஆகவே உடனடியாக தனது உதவி மருத்துவர்களிடம் சொல்லிவிட்டு அறைக்கு சென்று விடுகிறார். அறைக்கு சென்று சிந்தித்து கொண்டிருக்கிறார். அந்த சின்ன பாப்பா என்ன தப்பு பண்ணுச்சு, அது இயேசுசாமி இருக்காருன்னு சொன்னுச்சு, நமக்கு தான் கடவுள் நம்பிக்கையே இல்லையே, உண்மையிலேயே இயேசுசாமி அந்த பாப்பாவோட இதயத்தில் இருந்தாருன்னா அந்த குழந்தையை காப்பாற்றட்டும் என்று சொல்லிவிட்டு அறையில் அமர்ந்திருக்கிறார். சில நிமிடங்களிலேயே உதவி மருத்துவர்கள் எல்லாம் ஓடி வருகிறார்கள். டாக்டர், என்ன நடக்குதுன்னே தெரியல, இப்பொழுது குழந்தையினுடைய அந்த பல்ஸ் ரேட் சரியாக வருகிறது, ஆக்சிஜன் லெவலும் சரியாக வருது, இதய இரத்த ஓட்டமும் சரியாக இருக்கிறது, உடனே வாருங்கள் என்று சொன்னதும் மருத்துவரும் செல்கிறார். சில நிமிடங்களிலேயே நல்ல முறையிலே அறுவை சிகிச்சை செய்து முடிக்கப்படுகிறது. குழந்தை நலம் பெறுகிறார். இப்பொழுது சில நாட்களுக்கு பின்பு அந்த குழந்தை அந்த மருத்துவரை பார்க்க வருகிறது. அப்பொழுது மருத்துவர் சொன்னாராம், பாப்பா, இதுவரைக்கும் 30 ஆண்டுகளா எண்ணற்ற இதயங்களை நான் திறந்து அறுவை சிகிச்சை செய்திருக்கிறேன். ஆனால் முதல் முறையாக என் இதயத்தை நீ திறந்திருக்கிறாய். இதயத்திற்குள்ளாக இயேசு இருக்கிறார், நம்பிக்கையால் நலவாழ்வு பெற முடியும் என்ற உண்மையை எனக்கு உணர்த்தி இருக்கிறாய் என்று சொன்னாராம். அன்பு மிகுந்தவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகமும் கூட நம்பிக்கையால் நலவாழ்வு பெற்ற ஒரு மனிதரை பற்றி நமக்கு உறக்க சொல்லி கொண்டிருக்கிறது. இயேசு யூதேய நாட்டில் இருக்கக்கூடிய எரிக்கோவிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய எருசலேமுக்கு செல்கிறார். இது இயேசுவினுடைய இறுதி காலகட்டம். இயேசு தனது இறப்பை எதிர்கொண்டு எருசலேமுக்கு நடைபயணமாக சென்று கொண்டிருக்கிறார். ஏராளமான மக்கள் இயேசுவை சூழ்ந்திருக்கிறார்கள். எண்ணற்ற தேவைகளோடு அந்த மக்கள் இயேசுவை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒருவர் தான் அங்கு பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார். அவர் பெயர் பர்த்திமேயு. அரமாய மூலச்சொல்லிலிருந்து வரக்கூடிய பர்த்திமேயு, பர் என்றால் மகன் என்பது அர்த்தம். ஆக திமேயுவினுடைய மகன் பர்த்திமேயு அங்கு அமர்ந்து பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார். எதனால் அவர் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார்? பார்வையற்றவர்கள் எல்லாம் அந்த சமூகத்திலே ஓரம் கட்டப்பட்டவர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு பிழைப்பதற்கே வழி கிடையாது. அப்படிப்பட்ட சூழலில் தனது உணவிற்காக அவர் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார். அப்படி பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கக்கூடியவருக்கு ஒரு செய்தி கிடைக்கிறது. என்ன செய்தி என்றால், இயேசு அந்த வழியாக போகிறார் என்று. 3 ஆண்டுகளாக இயேசு தனது பணியை செய்து கொண்டிருக்கிறார். அப்படியானால் இயேசுவை பற்றிய செய்தி அந்த பார்வையற்ற பர்த்திமேயுவுக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறாக அறிவிக்கப்பட்ட அந்த பர்த்திமேயு இயேசு செல்கிறார் என்ற அந்த செய்திதான் தாமதம். தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று கத்திக்கொண்டே இருக்கிறார். யார் சொன்னது அவர் தாவீதின் மகன் என்று? அவர் இயேசு தானே. எப்படி அவருக்கு தெரிந்தது தாவீதின் மகன் என்று? 2 சாமுவேல் 7:12 நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவராம் கடவுள் தாவீதை பார்த்து கூறுகிறார், உனக்கு பிறக்கும் உன் வழி தோன்றலை உனக்கு பின் உயர்த்தி அவனது அரசு என்றும் நிலைநிறுத்துவேன். இந்த வாக்கு மூலம் நிச்சயமாக பர்த்திமேயுக்கும் தெரிந்திருந்தது. அதன்படிதான் அவர் தாவீது என்பதை உணர்ந்து கொள்கிறார். சரி, தாவீது இருக்கட்டும், இந்த மெசியா எப்படி இந்த வல்ல செயல்கள் எல்லாம் செய்வார்? யார் அவருக்கு உரைத்தது? எசையா இறைவாக்கினர் 61வது அதிகாரம் 1வது வசனத்திலே குறிப்பிடுகின்றார். அதைத்தான் இயேசு தனது பணிவாழ்வு தொடங்குவதற்கு முன்பாக லூக்கா நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 18-19 குறிப்பிடுகிறார் அல்லவா?
ஆண்டவரின் ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர், ஒடுக்கப்பட்டோருக்கு விடுதலை வாழ்வு, ஆண்டவரின் அருள் தரும் ஆண்டினை அறிவிப்பதற்காக என்னை அனுப்பியுள்ளார் என்று சொன்னார் அல்லவா. இந்த வார்த்தையும் அவருக்கு அறிந்திருந்தது. அதனால்தான் இந்த இயேசு எனக்கு பார்வை அளிப்பார் என்பதை உறுதியாக நம்பியிருந்தார். அதனால் உறக்க கத்த ஆரம்பிக்கிறார். உறக்க கத்தும் பொழுது அருகில் இருப்பவர்கள் எல்லாம் அவர் அழைத்து செல்கிறார்களா? இல்லை. மாறாக, ஏய், எதுக்கு சத்தம் போடுற, அமைதியாரு, கத்தாத என்றுதான் நடக்க ஆரம்பிக்கிறார்கள். அன்பு மிகுந்தவர்களே, நமது வாழ்விலும் கூட நாம் இயேசுவை பின்தொடர் முயலும் பொழுது, நமது நம்பிக்கையை அறிக்கையிட முயலும் பொழுது, நிச்சயமாக அருகில் இருப்பவர்கள் நம்மை உற்சாகப்படுத்த மாட்டார்கள். பல நேரங்களிலே நாம் நம்பிக்கையோடு இருக்கின்ற பொழுது அந்த நம்பிக்கை உடனே கிடைக்காத பொழுது, என்னடா கோயிலுக்கு வந்து என்ன புண்ணியம், எதுவுமே கிடைக்கலே என்று நம்பிக்கை தளர்ச்சி அடைவது இயல்புதான். ஆனால் அப்படிப்பட்ட சூழலில் நாம் நம்பிக்கையோடு இருக்கும் பொழுது இயேசு நம்மை பார்த்து குறிப்பிடுகிறார். மார்க்கு நற்செய்தி 13:13 குறிப்பிடுகின்றார், என் பெயரின் பொருட்டு மக்கள் அனைவரும் உங்களை எதிர்ப்பார்கள், ஆனால் இறுதி வரை மன உறுதியுடன் இருப்பவரே மீட்பு பெறுவர். அவர் பர்த்திமேயு மன உறுதியோடு இருக்கிறார். மீண்டும் உறக்க கத்திக்கொண்டே இருக்கிறார். இப்பொழுது அந்த கூட்டத்தினுடைய காதுகளை எல்லாம் கடந்து இயேசுவின் காதை அந்த பர்த்திமேயுனுடைய வார்த்தை எட்டுகிறது. உடனே இயேசுவும் அவரை வர சொல்லும் என்று சொல்கிறார். எந்த கூட்டம் அவரை அடக்கி ஒடுக்கியதோ அந்த கூட்டம் சொல்கிறது, இயேசு உம்மை அழைக்கிறார், உடனே செல்லும் என்று. இங்கு பர்த்திமேயுனுடைய செயல்பாடுதான் மிகவும் முக்கியம். இதுவரை பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தவர், அவருக்கு உடையாக இருந்தது அந்த மேலுடை மட்டும்தான். அந்த மேலுடையை தூக்கி எறிந்துவிட்டு துள்ளி குதித்து இயேசுவிடம் ஓடுகிறார். இயேசுவிடம் ஓடுகிறார். இப்பொழுது இயேசு அவரை பார்த்து கேட்கிறார், நான் உமக்கு என்ன செய்ய வேண்டும்? இயேசுவுக்கு தெரியாதா அவர் பார்வையற்றவர், அவர் பார்வை பெறுவதற்காகத்தான் என்னிடம் வருகிறார் என்று. இருந்த போதிலும் கூட இறைவன் நமது சுதந்திரத்தை மதிக்கிறார். இதனால் தான் அகஸ்தினார் குறிப்பிடுவார், படைத்த கடவுள் நமது விருப்பமின்றி நம்மை ஒருபோதும் மீட்பதில்லை என்று. இயேசு அவரை பார்த்து கேட்கிறார், நமக்கு என்ன செய்ய வேண்டும்? நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்கிறார். ஆக பர்த்திமேயு பிறவி பார்வையற்றவர் அல்ல. சமீப காலத்திலே அவர் ஏதோ ஒரு காரணத்தினால் பார்வையை இழந்திருக்கிறார். அந்த பார்வையை நான் மீண்டும் பெற வேண்டும் என்று கேட்கிறார். இயேசுவும் அவருக்கு பார்வையை தருகிறார். இப்பொழுது பார்வையை பெற்றவுடன் அவர் தனது உலக வழக்கத்திற்கு, தனது தனிப்பட்ட வாழ்விற்கு செல்லவில்லை என்பதற்குரியவர்களை, மாறாக இயேசுவை பின்தொடர்ந்து செல்கிறார். ஆகவே சிந்தித்து பார்ப்போம், நமக்கும் கூட இறைவன் எண்ணற்ற நன்மைகளை செய்திருக்கிறார். ஒவ்வொரு திருப்பலியிலும் இறைவார்த்தையின் வழியாகவும் நற்கரணியின் வழியாகவும் நம்ம உள்ளத்திற்கு வருகிறார். இதயத்தில் இயேசு இருக்கிறார் என்று அந்த சிறுமி நம்பியதைப் போல நாமும் ஆழமாக நம்புவோம். நிச்சயமாக நம்மையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நலம் பெறச் செய்வார்.